إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வரலாற்றில் மிகச்சிறந்த மனிதராகிய அகிலத்துக்கே அருட்கொடையாக இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்த்து வருகின்றோம். இறுதியாக உஹதுடைய போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்திக்கு பிறகு நபி அவர்களை கண்டவுடன் மகிழ்ச்சியில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதோ அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கிறார்கள் என்று உரத்த குரலிலே மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து நபித்தோழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஏற்பட்டது. மிக வீரத்தோடு எதிரிகளை மறுபடியும் அவர்கள் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படையை மலை கணவாய்களுக்கு அழைத்து செல்வதற்கு நபி அவர்கள் முயற்சித்தார்கள், அழைத்து செல்கிறார்கள். இந்த திட்டத்தை தடுக்க எதிரிகள் பல வழிகளிலும் போராடினார்கள். இருந்தும் இஸ்லாமிய அந்த வீரர்கள் அவர்களுக்கு முன்னால் எதிரிகள் தோல்வியைத்தான் தழுவினார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்குகளில் ஒரு குதிரை வீரனாக இருந்த உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இவர் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று கூறிக்கொண்டே என்ன செய்தான், விரைந்து வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை எதிர்ப்பதற்கு ஆயத்தமானார்கள். ஆனால் வழியில் இருந்த பள்ளத்திலே அவனது குதிரை தடுமாறி விழுந்தது. அப்போது ஹாரிஸ் இப்னு சிம்மான் சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்கொண்டு அவனது காலிலே வெட்டினார்கள். அதனால் அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. பின்பு அவன் மீது பாய்ந்து அவனது கதையை என்ன செய்கிறார்கள், முடித்து விடுகிறார்கள். அவனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நபியிடம் திரும்புகின்ற போது இக்காட்சியை பார்த்த மற்றுமொரு மக்காவுடைய அந்த முஷ்ரிக் படையுடைய ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனது பேர் அப்துல்லா இப்னு ஜாபிர் என்பது அவனது பேராக இருக்கிறது. அவன் இந்த நபித்தோழரோடு அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவன் சண்டையிடுகிறான். அவரது புஜத்தில் காயத்தை ஏற்படுத்துகிறான். அவனை கொல்வதற்கு முன்னர் முஸ்லீம்கள் அந்த தோழரை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதை பார்த்து கொதித்தெழுந்த மிக பெரும் வீரர் தான் உங்களுக்கு தெரியும், உஹதுடைய போர்க்களத்தில் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் அவனது தலையை என்ன செய்து விடுகிறார்கள், கொய்து விடுகிறார்கள், வெட்டி வீசுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே,
இவ்வாறாக போர் ஒரு உக்கிரமான நிலையில், ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய போர் அந்த விதமாக ஒரு சிறு தூக்கத்தை கொடுக்கின்றான். குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். இது நுஆஸ் என்று குர்ஆன் சொல்கிறது. இது பத்ரிலும் அல்லாஹு தஆலா இந்த அருளை புரிந்தான். அதே போன்று உஹதிலும் இந்த அருள் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நபித்தோழர்களுக்கும் கிடைத்த அருளாகும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் இது பற்றி, உஹது போரில் சிறு தூக்கம் அந்த பிடித்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். அந்த சிறு தூக்கத்துக்கு நானும் ஆட்பட்டேன். எனது கையிலிருந்து பல முறை வாள் விழுந்தது. நான் அதை எடுக்கின்றேன், அது கீழே விழுகிறது. அதை நான் எடுக்கிறேன், கீழே விழுகிறது என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. எனவே இப்படியாக அல்லாஹு தஆலா அந்த சிறு தூக்கத்தின் மூலம் நபித்தோழர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதியை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு அதாவது போரிட்டு போராடி என்ன செய்ய வேண்டும், அந்த மலை கணவாய்க்கு அருகில் திட்டமாறு என்ன செய்ய வேண்டும், ஒதுங்க வேண்டும் என்று முயற்சி செய்து அவ்வாறு அதில் வெற்றி காணுகிறார்கள். இஸ்லாமிய படைகள் என்ன செய்கின்றன, பாதுகாப்பான இந்த இடத்துக்கு என்ன செய்கிறார்கள், சேருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சேர்வதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திட்டத்தின் முன்னால் அதாவது ஹாலிதுடைய போர் திறமை தோற்றது என்றுதான் கூற வேண்டும் என்று இந்த நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த மலை கணவாயில் தங்களையும் தோழர்களையும் பாதுகாத்து கொண்ட போது உபய் இப்னு ஹலஃப் எதிரிகள்ல அவன் முஹம்மது எங்கே, அவர் தப்பித்து கொண்டால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறியவனாக நபி அவர்களை தேடி அலைகிறான். அப்போது அவன் நபி அவர்களை பார்த்துவிட கொலை வெறியோடு அவர்களை நோக்கி அவன் விரைகிறான். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி தோழர்கள் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அவனை நான் கொன்றுவிட்டு வரட்டுமா, அவனை தாக்கட்டுமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அவனை விட்டு விடுங்கள், அவன் எனக்கு அருகில் வரட்டும் என்று சொல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீரத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போ நபியாவுடைய அந்த அருகில் அவன் வந்து கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நாம் வீரத்தை வெளிப்படுத்திய அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடமிருந்து ஒரு சிறிய ஈட்டியை நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், வாங்குகிறார்கள். அதை தயார்படுத்தி கொள்கிறார்கள். அதை தயார்படுத்தி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவன் முன்னோக்கி வருகின்ற போது அவன் அணிந்திருந்த அந்த கவச ஆடைக்கும் அவனது தலை கவசத்துக்கும் இடையே அந்த தெரிந்த அவனது அந்த கழுத்துடைய பகுதி இருக்குதா இல்லையா, அந்த அதில் ரசூலுல்லாஹ் குறிபார்த்து அந்த ஈட்டியை என்ன செய்கிறார்கள், அதை எரிகிறார்கள். அந்த ஈட்டி அவனது கழுத்தை என்ன செய்கிறது, அவ்வாறே அது உராய்ந்து கொண்டு அவ்வாறே சென்றது, அதில் காயத்தை ஏற்படுத்தியது. என் அருமையான சகோதரர்களே, ஆனால் அதனால் ஏற்பட்ட வலி என்பது மிக கடுமையாக இருந்தது. அவன் ஒட்டகத்தில் அமர முடியாமல் பல முறை அவன் கீழே விழுகிறான். உபய் இப்னு ஹலஃப் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் குறைஷிகளை நோக்கி திரும்புகிறான். அவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக முஹம்மது என்னை கொன்று விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சப்தமிடுகிறான். இப்போ குறைஷிகள் சொல்கிறார்கள், நீ முஹம்மதுக்கு பயந்து விட்டாய், உனக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு சாதாரண காயம், உனக்கு ஏற்பட்டிருப்பது சாதாரண ஒரு காயம்தான் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது, உனக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது, இல்லை என்றால் இந்த சிறிய காயத்துக்கு நீ ஏன் இவ்வாறு கூச்சலிட வேண்டும் என்று அந்த முஷ்ரிக்குகள் கடிந்து கொள்கிறார்கள். அப்போது அவன் சொல்கிறான், அதாவது முஹம்மது மக்காவில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உன்னை கொல்வேன் என்று கூறியிருந்தார். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் என் மீது அதாவது எச்சிலை துப்பியிருந்தாலும் நான் செத்திருப்பேன், நான் மரணித்திருப்பேன் என்று அவன் கூறுகிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், மாடு அலறுவது போன்று அவன் அலறுகிறான். அவன் சொல்றான், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக எனக்கு இருக்கும் வேதனையை இந்த தில் மஜாஸில் உள்ள அனைவருக்கும் பிரித்து கொடுத்தாலும் அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள். அப்படியான ஒரு வேதனை அவன் உணர்கிறான். அப்படியான ஒரு வேதனையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிறான். அவன் மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியிலே சஃப் என்ற இடத்திலே இறந்து விடுகிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை நோக்கி ஒதுங்க முயன்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாறை குறுக்கிடுகிறது. அதன் மீது ஏறித்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அந்த கவச ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், அவர்களால் ஏற முடியவில்லை. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் அவங்களுக்கு பலத்த காயங்களும் ஏற்பட்டிருந்தன. அப்போது தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பாறைக்கு கீழ் உட்கார்ந்து கொள்ள நபி அவங்க என்ன செய்கிறாங்க, அவருக்கு மேலால் ஏறி, அவரது முதுகின் மேல் ஏறி இவ்வாறு என்ன செய்கிறார்கள், அதை கடக்கின்றார்கள். அப்போதும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், தல்ஹா சொர்க்கத்தை தனக்கு கடமையாக்கி கொண்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்செய்தி கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, உஹதுல முஷ்ரிக்குகளுடைய இறுதி தாக்குதலை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கணவாயுடைய அந்த மைய பகுதியில் நன்கு நிலை கொண்ட போது இணை வைப்பவர்கள் முஷ்ரிக்குகள் மீண்டும் தாக்குகிறார்கள். இது முஸ்லிம்களுக்கு அவர்கள் சேதம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் மேற்கொண்ட இறுதி தாக்குதல். இப்போ நபி அவங்க அந்த மலை கணவாயில் இருந்தபோது குறைஷிகளில் ஒரு கூட்டம் என்ன செய்கிறதுனா, மலை மீது ஏறி வந்து தாக்க முயற்சி செய்கிறார்கள். அப்போது அந்த எதிரிகள் படையில் அபூ சுஃபியானும் காலித் இப்னு வலீதும் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வே அவர்கள் எங்களுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அவர்கள் ஏறிவிடக்கூடாது, எம்மை விட உயர்ந்து அவர்கள் மேலே சென்று விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் பிரார்த்திக்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு முஹாஜிர்களில் ஒரு சிறு கூட்டம் என்ன செய்கிறாங்க, சண்டையிட்டு அவர்களை கீழே இறக்கினார்கள் என்பதை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று சாதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது மற்றொரு முறை எதிரிகள் மலைக்கு மேல் ஏறிக்கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் என்னிடம் அவர்களை நீ விரட்டு என்றார்கள். அப்போது அவர் கேட்குறாங்க, சாதி ரலியல்லாஹு அவர்கள், நான் எப்படி தனியாக அவர்களை விரட்ட முடியும்? நபி அவங்க சொல்கிறாங்க, நீ அவர்களை விரட்டு என்று 3 முறை கூறவே நான் அந்த அம்புக்கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அக்கூட்டத்தில் என்ன செய்த அந்த முன்னேறி வரக்கூடியவனை நான் என்ன செய்தேன், அவனை குறிபார்த்து எய்தேன். அவன் செத்து மடிந்தான். அப்போ நான் சென்று அந்த அம்பை எடுத்துக்கொண்டேன். பின்பு இன்னொருவன் முன்னேறி வருகின்ற போது அவனை நோக்கி அம்பை எய்தேன். அவனும் செத்து மடிந்தான். நான் சென்று அம்பை எடுத்துக்கொண்டு வந்தேன். அடுத்தொருவன் வந்தான், அவனையும் அந்த அம்பால் நான் கொன்றேன். 3 இறந்தவுடன் மற்றவர்கள் ஏறுவதற்கு பயந்து விடுகிறார்கள், அஞ்சி விடுகிறார்கள். எனவே எதிரிகள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதாவது பின்தங்கி விடுகிறார்கள், திரும்புகிறார்கள். எனவே இது அல்லாஹுடைய அருளை பெற்ற அம்பு என்று அந்த அம்பை அவங்க என்ன செய்கிறாங்க, பாதுகாத்து வைத்துக் கொள்கிறார்கள். எனவே இந்த அம்பை வந்து அவங்களோட மரணிக்கின்ற வரை அவங்க அதை பாதுகாத்தாங்க என்பதை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகள் அதை பாதுகாத்தார்கள் என்ற செய்தியை இமாம் இப்னுல் கைம் ஸாதுல் மஆதில் குறிப்பிடுகிறார். என் அருமையான சகோதரர்களே, இந்த போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தாக்குவதற்கு எதிரிகள் பல முறை முயன்றாலும் சஹாபாக்கள் அரணாக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக நபித்தோழர்களுடைய அந்த உறுதியையும் வீரத்தையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே அவர்கள் இறுதியாக மக்காவுக்கு திரும்புவதற்காக தங்களுடைய முகாம்களுக்கு அவர்கள் திரும்புகிறார்கள். அப்போது அவர்கள் பார்க்கிறார்கள் முஸ்லிம்களுடைய அந்த உடல்கள், கொல்லப்பட்ட அந்த ஷஹீதானவருடைய உடல்கள், அதெல்லாம் அவங்க என்ன செய்கிறார்கள், அதெல்லாம் அவர்கள் சிதைக்கிறார்கள். அந்த உடல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் இதை என்ன செய்வாங்க, போர்க்களத்தில் தடுத்த ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அவ்வாறு அதை சிதைப்பவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த போரில் முஸ்லீம்களுடைய வீரத்தை நாம் நிறையவே பார்த்தோம். அல்லாஹுடைய அருளால் அவர்கள் எந்த அளவு வீரத்தோடு எதிரிகளை சந்தித்தார்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உஹது போரில் நானும் கலந்து கொண்டேன். அப்போது கொல்லப்பட்டு கிடந்த அந்த முஸ்லீம்களை எதிரிகள் சிதைப்பதை பார்த்து நான் திகைத்து நின்று விட்டேன் என்று சொல்றார். அப்போ அங்கே ஒருவன் என்ன செய்கிறான்டா, எதிரிகளில் ஒருவன் அவன் என்ன செய்கிறான், அந்த உறுதியான அந்த உருக்கு சட்டை, அந்த கவச ஆடை அவன் அணிந்தவனாக கொல்லப்பட்ட முஸ்லீம்களை பார்த்து அறுக்கப்பட்ட ஆடுகளை போன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்று கூறியவனாக அப்படி முஸ்லீம்களை கடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது அவன் கவச ஆடை அணிந்த முஸ்லீம் ஒருவர் அவன் தனக்கு அருகில் வருவதை என்ன செய்கிறான், அவர் அந்த முஸ்லீம் எதிர்பார்க்கிறார், அந்த நபித்தோழர் எதிர்பார்க்கிறார். எனவே அப்படி அவன் அவரை நெருங்கிய போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதாவது வேகமாக அந்த எதிரியை அவர் தாக்கினார். தாக்கி அந்த எதிரியை கொன்று விடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது யார் என்று பார்த்தபோது
அந்த நேரத்திலே காப் இப்னு மாலிக் அவங்களை பார்த்து அந்த வீரர் சொல்கிறார், காபே, நீ யார் என்று பார்க்கிறாய்? நான் தான் அபு துஜானா என்று கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம் பெண்மணிகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த போருடைய இறுதியில் போர் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களால் முடிந்த பங்களிப்பை செய்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதே போன்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க, இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க தண்ணீரை கொண்டு வந்து, தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து அதை அவர்கள் சுமந்து வந்து முஸ்லீம்களுக்கெல்லாம் புகட்டுகிறார்கள். குற்றுயிராக கிடக்கக்கூடியவர்கள், வேதனையிலே கிடக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கெல்லாம் தண்ணீரை புகட்டி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இவ்வாறு தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து புகட்டி கொண்டே இருந்தார்கள். பல முறை இவ்வாறு செய்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரிலே பார்க்கலாம். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உஹது போரில் உம்மு சலீத் என்ற அன்சாரிய பெண்ணும் தனது தோள் துருத்தில் தண்ணீரை நிரப்பி வந்து எங்களுக்கு தாகம் தீர்த்தார்கள். அந்த சஹாபிய பெண்களுடைய பங்களிப்பையும் நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று பார்த்தீங்கன்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்களும் அந்த உஹதுடைய மைதானத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது, அதாவது சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க? புறமுதுகு காட்டி மதீனாவுக்கு அவங்க ஓடுவதை பார்த்தபோது அவருடைய முகத்தில் மண்ணை வாரி இறைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த ஆடை நெய்யக்கூடிய இந்த ராட்டை நீங்கள் வாங்கி ஆடைகளை நெய்யுங்கள் என்று ரோஷமூட்டுகிறார்கள். எனவே அவர்களும் போர்களும் வந்து காயப்பட்டவர்களுக்கு தண்ணீரை புகட்டினார்கள். அந்த நேரத்தில் அதாவது ஒரு எதிரிகளில் இருக்கக்கூடிய ஹிப்பான் இப்னு அரக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கயவன் என்ன செய்கிறான்றா, அவங்கள நோக்கி ஒரு அம்பை எய்கிறான். அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க? அவ்வாறே கீழே விழுந்து விடுகிறார்கள். அவனோட ஆடை விலகுகிறது. அவன் அதை பார்த்து சிரிக்கிறான். அப்போ இந்த காட்சி ரசூலுல்லாஹ்வுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது. அப்போ எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கடா, சாத் இப்னு அபி வக்காஸிடம் ஒரு அம்பை கொடுத்து சொல்கிறார்கள், சாதே, இந்த அம்பை அவனை நோக்கி எரியுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அம்பை அவனை நோக்கி எரிய அது அவனது கழுத்தை தாக்குகிறது. அவன் மல்லாந்து விழ அவனது ஆடையும் அவ்வாறே என்ன செய்கிறது? அகன்று விடுகிறது. அப்போது நபி அவர்கள் தனது கடைவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்துவிட்டு, அப்பெண்மணிக்காக சாத் பழி தீர்த்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த மலை கணவாயில நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நல்ல அந்த அமைப்பான இடத்தை அடைந்த போது அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் தங்களது கேடயத்தை எடுத்துக்கொண்டு அவங்களும் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு வாராங்க. எனவே அந்த தண்ணீரை கொஞ்சம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தண்ணீரை பொறுத்தவரையில் அதில் விருப்பமற்ற ஒரு வாடை வீசுகின்ற காரணத்தால் நபி அவங்க என்ன செய்யல, அதை அருந்தவில்லை. அந்த முகத்தில் இந்த ரசூலுல்லாஹ் முகத்தில் அந்த காயத்தை, இரத்த காயத்தை மட்டும் அவங்க கழுவிக்கொள்றான். அல்லாஹ்வின் கோபம் அவனது நபியின் முகத்தை காயப்படுத்திய மீது கடினமாகட்டும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தனது தலையிலும் தண்ணீரை கொஞ்சம் ஊற்றிக்கொண்டார்கள். இது தொடர்பாக சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கடா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் அந்த காயத்தை யார் கழுவியது, யார் தண்ணீரை ஊற்றியது, எதை கொண்டு அவர்களுக்கு மருந்திடப்பட்டது என்பதெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அவங்க கழுவி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கேடயத்தின் தண்ணீரை ஊற்றுகிறார்கள். அப்போ இரத்தம் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முபாரக்கான அந்த முகத்தில் நிற்காமல் இரத்தம் அதிகமாக கொண்டிருக்கின்ற போது ஃபாத்திமா என்ன செய்கிறாங்க, ஒரு பாயுடைய ஒரு பகுதியை கிழித்து அதை எரித்து அந்த சாம்பல் அந்த காயத்தில் வைக்கிறாங்க. உடனே இரத்தம் நின்று விட்டது என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, இஸ்லாத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோரும் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கடா, அதாவது சுவையான நீரை எடுத்து வருகிறார்கள். நபி அவர்கள் அதை பருகி அவருக்காக துஆவும் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு அந்த சனிக்கிழமை காலை பொழுதில் தொடங்கிய போர் எனவே முதல்ல முஸ்லீம்களுக்கு வெற்றியாக இருந்தது. பிறகு முஸ்லீம்களுக்கு அதில் இழப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு மதிய வேளை முடிவதற்குள் என்ன செய்கிறது, முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லீம்கள் அந்த ஏற்பட்ட காயங்களோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கணவாய்க்கு ஒதுங்குகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழர்களோடு லுஹருடைய தொழுகையை என்ன செய்தாங்க, உட்கார்ந்துதான் தொழுதார்கள் என்று இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதே போன்று அபூ சுஃபியான் என்ன செய்கிறான், மக்காவுக்கு திரும்புவதற்காக
அபூ சுஃபியான் தயாராகின்றார். முஸ்லிம்களுடைய அந்த உண்மையான நிலையை அறிவதற்காக அபூ சுஃபியான் மலை மீது ஏறி உங்களில் முஹம்மது இருக்கிறாரா என்று அவன் சப்தமிட்டு அபூ சுஃபியான் கேட்கிறார். முஸ்லிம்கள் எவரும் அதற்கு பதிலளிக்கவில்லை. பிறகு உங்களில் அபூ குஹாஃபாவுடைய மகன் யாரு? அபூ குஹாஃபாவுடைய மகன் யாரு? அபூ குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர். யாரு? அபூபக்கர் இருக்கிறாரா என்று கூவி கேட்கிறார். அப்போதும் யாரும் பதிலளிக்கவில்லை. பிறகு உமர் இப்னு கத்தாப் இருக்கிறாரா என்று அவன் கூவி கேட்கிறான். அதற்கு முஸ்லீம்கள் பதிலளிக்கவில்லை. என்ற ரசூலுல்லாஹ் பதிலளிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தாங்க. எனவே இஸ்லாத்துடைய வலிமை இந்த மூவரும் தான் என்று அபூ சுஃபியான் செய்கிறார் விளங்கியிருந்தார். இவர்கள் தான் வலிமையானவர்கள் என்ற அடிப்படையில் தான் இவ்வாறு அபூ சுஃபியான் கேட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு எந்த பதிலும் வராத போது, என் மக்களை அறிந்து கொள்ளுங்கள், இவர்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், அது போதும் என்று அபூ சுஃபியான் கூற, இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை அடக்க முடியாமல், ஏ அல்லாஹ்வின் எதிரியே, நீ யாரையெல்லாம் கூறினாயோ அவர்கள் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ் என்றும் உனக்கு கவலையைத்தான் தருவான், எனவே நீ மகிழ வேண்டியதில்லை என்று பதிலளித்தார்கள். சிறிது அமைதிக்கு பிறகு அபூ சுஃபியான் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். உங்களில் கொல்லப்பட்டோர்களுடைய உடல்கள் சிதைக்கப்பட்டுள்ளன, அப்படி செய்ய வேண்டுமென்று நான் கட்டளையிடவில்லை, ஆனால் அது எனக்கு எந்த வருத்தம் அளிக்கவில்லை என்று இந்த அபூ சுஃபியான் கூறிவிட்டு, அதாவது ஹுபல் என்னும் சிலையை என்ன செய்கிறான்? ஹுபல் என்ற அந்த சிலையை உயர்வு உனக்குத்தான் என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹ் அப்போது சொல்கிறார்கள், இதற்கு நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன பதிலளிக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே? சொல்லுங்கள், அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ்தான் உயர்ந்தவன், அவனே கண்ணியமிக்கவன் என்று பதிலளியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். பாருங்க, அல்லாஹ் படைத்த ரப்புக்காக பேச வேண்டும், படைத்த ரப்புக்காக குரல் கொடுக்க வேண்டும், இப்படி பதிலளியுங்கள் என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அபூ சுஃபியான், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்களா? நாங்கள் எப்படி பதிலளிக்க வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே என்று நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு எஜமானாக இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு எஜமானாக பாதுகாவலனாக இருக்கிறான், உங்களுக்கு எஜமான் பாதுகாவலன் ஆக அல்லாஹ் இல்லையே என்று பதிலளியுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறே பதிலளிக்கிறார்கள். அடுத்ததாக, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி! இந்நாள் பத்ர் போருக்கு பகரமாக ஆகிவிட்டது. அபூ சுஃபியான், போர் இப்படித்தான் கிணற்று வாளியை போன்றது, மாறி மாறி தண்ணீரை இறைப்பார்கள் என்று அபூ சுஃபியான் கூறும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஒரு காலமும் சமமாக முடியாது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எப்படி வார்த்தை, ஒரு காலமும் சமமாக முடியாது, ஏனெனில் எங்களில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எங்களில் கொல்லப்பட்டவர்கள் சுவர்க்கத்தில், உங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள், பதிலடி கொடுக்கிறார்கள். அப்போது அபூ சுஃபியான் உமர் ரலியல்லாஹு அவர்களை தன்னிடம் வருமாறு அபூ சுஃபியான் அழைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அபூ சுஃபியானிடம் சென்று வாருங்கள் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ சுஃபியானிடம் வருகிறார்கள். உண்மையில் நாங்கள் முஹம்மதை கொன்றுவிட்டோமா இல்லையா என்று அபூ சுஃபியான் கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்களை நீங்கள் கொல்லவில்லை, அவர்கள் இப்போது உமது பேச்சை இப்போதும் அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போது இப்னு கமியா என்பவன் தான் யாரை கொன்றுவிட்டு சொன்னான்? ரசூலுல்லாஹ் கொண்டதாக முஸஅப் இப்னு உமைர். எனவே இப்னு கமியாவை விடவும் நீர் உண்மை சொல்பவர், நீர் நல்லவர் என்று எனக்கு தெரியும் என்று நான் எண்ணுகிறேன் என்று அபூ சுஃபியான் கூறுகிறார் என்ற செய்தியை நாங்கள் அதில் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, இந்த உரையாடலுக்கு பிறகு அபூ சுஃபியான் தனது படையோடு மைதானத்தை விட்டு புறப்படுகின்ற போது, அடுத்த ஆண்டு பத்ர் மைதானத்தில் ஷஅபான் மாதம் நாம் உங்களை சந்திப்போம் என்று முஸ்லிம்களுக்கு அறிக்கை விடுத்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் ஒருவருக்கு, ஆம் அவ்வாறே ஆகட்டும் என்று பதில் சொல்லுங்கள்
என்று கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இவ்வாறாக அபூ சுஃபியான் தனது படையோடு மக்காவை நோக்கி திரும்புகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளை பிறப்பிக்கிறார்கள், நீங்கள் இவர்களை பின்தொடர்ந்து செல்லுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்காணியுங்கள், அவர்களது நோக்கம் என்ன என்று பாருங்கள். அவர்கள் ஒட்டகத்தில் அதாவது ஒட்டகத்தில் அவங்க பயணித்து குதிரைகளை இழுத்து சென்றால் அவர்கள் மக்காவுக்கு தான் செல்கிறார்கள். அவர்கள் குதிரையில் பயணித்து ஒட்டகத்தை இழுத்து சென்றால் அவர்கள் மதீனாவுக்கு தான் செல்கிறார்கள். எனவே அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக நாம் மதீனாவுக்கு சென்று அவர்களை நாம் தாக்குவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நான் அவர்களை பின்னோக்கி சென்றேன், அதாவது அவங்களை பின்தொடர்ந்து நான் சென்றேன். அப்படி சென்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒட்டகத்தில் வாகனித்து குதிரைகளை இழுத்து சென்றதைத்தான் பார்த்தேன். எனவே அவர்களுடைய பயணம் மக்காவை நோக்கித்தான் இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு படை தளபதியாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அருமையான சகோதரர்களே, இப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தனது தோழர்களை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். எதிரிகள் சென்றதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் அனுப்புகிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்தில் அந்த மைதானத்தில் போய் ஸஅத் இப்னு ரபீஆவை தேடுமாறு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை அனுப்பினார்கள். எனவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புகிறாங்கண்டா, நீங்கள் அவரை பார்த்து விட்டால் அவருக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள், உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்க சொன்னார்கள் என்றும் சொல்லுங்கள் என்று என்னை சொல்லி அனுப்பினார்கள். எனவே அவர்களை தேடி நான் அலைந்தேன். நான் அவர்களை பார்த்தபோது அவர் இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அவருடைய உடலில் அம்பு, ஈட்டி, வாள் ஆகிய ஆயுதங்களால் ஏற்பட்ட 70 காயங்கள் இருந்தன. நான் அவரிடம், ஸஅதே, அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், மேலும் உங்களது நிலையை விசாரித்து வர என்னை அனுப்பினார்கள் என கூறினேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் மீது சலாம் உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வின் தூதரே, நான் சுவனத்தின் நறுமணத்தை உணர்கிறேன் என நீங்கள் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லுங்கள். மேலும் உங்களில் ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் நபி அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாதென்று என் நண்பர்களாகிய அன்சாரிகளிடம் நீங்கள் சொல்லுங்கள் என்ற வார்த்தைகளை கூறியவர்களாக அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, காயமடைந்தவர்களில் உசைம் என்று அழைக்கப்படும் அம்ர் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் ஒருவர். அவர் உயிர் பிரியக்கூடிய நிலையிலே இருக்கிறார். இதற்கு முன்பு அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் எவ்வளவு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆச்சரியம், அந்த உஹதுடைய களத்தில் குற்றுயிராக கிடக்கிறார். இவர் எப்படி இங்கு வந்தார்? நாம் போருக்கு வரும்போது இவர் இஸ்லாத்திலே இருக்கவில்லையே என்று கூறியவர்களாக அவரிடம், உமது இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றல்லவா நீங்கள் வந்தீர், அந்த ஆர்வத்திலா வந்தீர், அல்லது இஸ்லாத்தின் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக இஸ்லாத்துக்காக போர் புரிய வேண்டும் என்று வந்தீர் என்று நாம் கேட்டோம். அப்படி விசாரிக்கின்ற போது அவர் சொன்ன பதில், நான் இஸ்லாத்தின் மீது உள்ள பிரியத்தினால் போரில் கலந்து கொண்டேன். நான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டேன். அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளோடு நான் போர் புரிந்தேன். இப்போது எனது நிலை என்னவென்று நீங்கள் பார்க்கிறீர்கள். இவ்வாறு சொல்லும் போதே அவரது உயிர் பிரிகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு இவரை பற்றிய செய்தி சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், இவர் அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூதை கூட செய்யவில்லை, ஒரு நேர தொழுகை கூட அவருக்கு தொழ கிடைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயினால் அவர் சொர்க்கவாசி என்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்டார். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, காயப்பட்டவர்களில் இன்னும் ஒருவருடைய அந்த பேர் ஹுஸ்மான் என்ற அந்த பேரை உடையவர். இவரும் இந்த போரில் சண்டையிட்டார். இவர் மிக பெரும் வீரத்தை இவர் வெளிப்படுத்தினார். எதிரிகளில் 7 பேரை இவர் என்ன செய்தார்? கொன்றார்.
இவருக்கும் ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. பூமியில் விழுந்து கிடந்த இவரை முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள்? அவரை தூக்கி கொண்டு சென்றார்கள். முஸ்லீம்கள் அவருக்கு நற்செய்தி சொல்கின்ற போது அவரோடு சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இனவெறிக்காகத்தான் போரிட்டேன், இனவெறி மட்டும் இல்லை என்றால் நான் போரில் கலந்திருக்க மாட்டேன் என்று இப்படித்தான் அவர் சொன்னார். பின்பு காயத்துடைய வேதனை கடுமையாகின்ற போது அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார். சொல்லாங்க இவரை நரகவாசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அதாவது ஏகத்துவ கலிமாவுக்காக யார் போர் புரிந்தார்களோ, சத்திய மார்க்கத்துக்காக, இறைவனுக்காக அந்த தூய எண்ணத்தில் யார் போர் புரிந்தார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதிகளுக்கு தகுதியுடையவர்கள். அவங்க இஸ்லாமிய கொடியின் கீழ் போரிட்டாலும் அங்கு அந்த நியத் என்பது மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்கின்ற போது அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகமாக மாறிவிடும் என்ற பயங்கரமான எச்சரிக்கை இருக்கிறது. நமது எண்ணங்கள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது பாருங்கள். சாலபா என்ற கிளையைச் சேர்ந்த யூதர்கள் ஒருவரும் கொல்லப்படுகிறார். அவரது பேர் முக்கைரிக் என்று வருகிறது. அவர் தனது இனத்தவர்களாகிய யூதர்களிடம் அல்லாஹ் மீது ஆணையாக, முகம்மதுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை, ஏன் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் சனிக்கிழமை, இன்று என்ன சனிக்கிழமை நாள், எப்படி நாம் போருக்கு செல்வது என்று கேட்டார்கள். இப்படி கேட்டபோது உங்களுடைய சனிக்கிழமை இல்லாமலே ஆகட்டும் என்று கோபமாக கூறி தனது வாளை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார்? உஹதிலே முஸ்லிம்களுடைய தரப்பில் இருந்து எதிரிகளை எதிர்கொள்கிறார், எதிரிகளை எதிர்த்து போரிடுகிறார். இவரும் என்ன செய்கிறார்? வீரமரணம் அடைகிறார். இவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது யூதர்களில் மிகச் சிறந்தவர் என்று சொல்லாங்க அவரை பற்றி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இவ்வாறாக போரில் ஷஹீதாக்கப்பட்ட, அந்த உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷஹீதுகளுடைய உடல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்காக நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன், அல்லாஹ்வின் பாதையில் காயமடைந்தவரை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது அவரது காயத்திலிருந்து இரத்தம் வடியும். அதன் நிறம் இரத்தத்தின் நிறம்தான், ஆனால் அதன் மனமோ கஸ்தூரியை போன்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். நபித்தோழர்கள் சிலர் தங்கள் குடும்பத்தில் கொல்லப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? மதீனாவுக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் அந்த ஜனாசாக்களை, ஷஹீதுகளுடைய. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை, திரும்ப அவங்களையெல்லாம் உஹதுக்கு எடுத்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. உஹதுக்கு மறுபடியும் தூக்கி கொண்டு வாருங்கள், அவர்களை குளிப்பாட்டக்கூடாது. அவர்கள் உடலிலுள்ள போருக்குள்ள அந்த ஆயுதங்களை கலற்றிய பின் அந்த கொல்லப்பட்ட இடங்களில், அந்த உஹதிலே அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். ஒரு கபரில் 2 அல்லது 3 பேருடைய உடல்கள் அடக்கப்படுகின்றன. அதே போன்று ரசூலுல்லாஹ் ஒரே ஆடையில் 2 வரை போர்த்துகிறார்கள். அதிலும் யார் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்தவர்களோ அவர்கள் ரசூலுல்லாஹ் முற்படுத்தினார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதே போன்று அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் இருவரையும் ரசூலுல்லாஹ் அவங்க ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஒரே கபரில் அடக்கம் செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இன்னொரு நபித்தோழருடைய உடலில் தண்ணீர் சொட்டி கொண்டு இருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவருடைய இந்த ஜனாசா, இவரை மலக்குகள் குளிப்பாட்டுகிறார்கள். அவர்தான் ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய குடும்பத்தாரிடம் சென்று அவரது நிலையை விசாரித்து வருமாறு சொல்கிறார்கள். அப்போது அந்த தோழருடைய மனைவி சொல்கிறார்கள், அவங்க குளிப்பு கடமையான நிலையில் தான் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இவர், அதாவது கசீலுல் மலாயிகா, மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற அந்த சிறப்பு பெயருக்குரியவராக அந்த நபித்தோழர் மாறினார் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய தந்தையும் பால்குடி சகோதரமாகிய ஹம்ஸா ரலியல்லாஹுடைய நிலையை பார்க்கிறார்கள். அப்போது நபி அவர்களுக்கு மிகுந்த கவலை ஏற்படுகிறது. நபி அவர்களுடைய மாமியாகிய சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மகன் ஜுபைரிடம் சொல்கிறார்கள், அவரை தடுத்து
திரும்ப செல்லுமாறு சொல்லுங்கள் என்ற சகோதரருக்கு ஏற்பட்ட நிலைமை அவங்க பார்க்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நான் ஏன் பார்க்கக்கூடாது? எனது சகோதரர் சிதைக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி எனக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதற்காக நான் நன்மையை மாத்திரமே அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் என்று கூறவே அவருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார்கள். எனவே அவங்க வந்து ஹம்சா ரலியல்லாஹுடைய அந்த உடலை பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்களோட நன்மைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் துஆ செய்தார்கள். இதன் பிறகு ரசூலுல்லாஹ் வந்து ஹம்சா ரலியல்லாஹு அவர்களையும் அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவர்களையும் ரசூலுல்லாஹ் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹம்சா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர்களுக்காக அதிகம் கண்ணீர் வடித்தார்கள். அவர்களுடைய ஜனாசாவுக்கு முன் நபி அவர்கள் என்று தனது சிறிய தந்தைக்கு ஏற்பட்டதே நபி அவர்கள் அதிகம் கண்ணீர் வடித்தாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக உஹதிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஷஹீதுகள் இதெல்லாம் இந்த நிலைகள் அவங்களோட கண்கள் இந்த கண்ணீரை வரவழைத்தன. அப்போ எனவே அந்த ஷஹீதுகளுடைய உடல்களை மறைப்பதற்கு கஃனிடுவதற்கு போதுமான துணிகள் கூட இருக்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை போற்றுவதற்கு கருப்பு வெள்ளை நிற ஒரு கோடுகள் உள்ள ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. அப்போர்வையால் அவரது தலையை மறைத்த போது பாதங்கள் தெரிகின்றன. பாதங்களை மறைத்தால் தலை தெரிகிறது. பிறகு தலை மறைக்கப்பட்டு கால்கள் இதுஹிர் என்ற அந்த செடியால் மறைக்கப்பட்டன என்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே பார்க்க முடியும். அதேபோன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் மக்காவில் இஸ்லாத்துக்கு முன்னர். சொல்கிறாங்க, அவர் என்னை விட மிகச் சிறந்தவர். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், அவர் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவரது உடலை ஒரு சிறிய போர்வையால் தான் போர்த்தப்பட்டது. நம்முடைய தலைப்பக்கம் துணியை இழுத்தால் கால் பக்கம் தெரிகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவருடைய தலைப்பக்கம் மூடப்படுகிறது. இதுஹிர் அந்த செடிகளை கொண்டுதான் கால்கள் மூடப்படுகின்றன என்ற செய்தி புகாரியிலே வருகிறது. அப்போ இப்படியாக நறுமையான சகோதரர்களே அந்த ஷஹீதுகள் கஃனிடப்படுகிறார்கள். இந்த உஹதுடைய மைதானத்தில் எதிரிகள் சென்று விட்ட பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை வீரர்களை அணிவகுக்க செய்துவிட்டு அல்லாஹுவை புகழுகிறார்கள். அல்லாஹுவை என்னென்ன வார்த்தைகளை கொண்டு புகழ முடியுமோ அல்லாஹுவை புகழுகிறார்கள். புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உனக்கு எல்லா புகழும் உரித்தானது. நீ ஒன்றை நீ நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஒன்றை வழங்க நாடிவிட்டால் அதை தடுப்பவர்கள் எவரும் இல்லை. நீ தடுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. நீ வழிகேட்டில் விட்டவர்களை யாராலும் நேர்வழி செலுத்த முடியாது. நீ நேர்வழி செலுத்தியவர்களை யாரும் வழிகெடுக்கவும் முடியாது. நீ தடுத்ததை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. நீ கொடுத்ததை தடுப்பவர்கள் யாரும் இல்லை. நீ நெருக்கமாக்கி வைத்ததை தூரமாக்கி வைப்பவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ்வே, உனது வளங்கள், உனது பரக்கத், உனது கருணை, உனது கிருபை, உனது ரிஸ்க் ஆகியவற்றை நீ எங்களுக்கு விசாலமாக வழங்குவாயா. யா அல்லாஹ், நீங்காத அகன்று போகாத நிரந்தரமான அருட்கொடையை உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், சிரமமான நேரத்தில் உதவியையும் பயத்தின் அச்ச நேரத்தில் பாதுகாப்பையும் உன்னிடம் கேட்கிறேன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கொடுத்தவற்றின் ஷர்ரிலிருந்தும் நீ எங்களுக்கு கொடுக்காதவற்றின் ஷர்ரிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமானை, இறை நம்பிக்கையை பிரியமாக்கிவை. அதை எங்களது உள்ளங்களில் அந்த ஈமானை கொண்டு நமது உள்ளங்களை அலங்கரிக்கச் செய். இறை நிராகரிப்பு, உனது கட்டளைக்கு மாறு செய்வது, உனக்கு கட்டுப்படாமல் விலகி போவது ஆகியவற்றை எங்களுக்கு வெறுப்பாக்கிவிடு. எங்களை சிறந்த அறிவுடையவர்களாக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், எங்களை முஸ்லீம்களாக மரணிக்கச் செய். முஸ்லீம்களாக எங்களை வாழச் செய். நஷ்டமடையாதவர்களாக, சோதனைக்குள்ளாகாதவர்களாக எங்களை நல்லோர்களோடு சேர்த்து வை. யா அல்லாஹ்,
உனது தூதர்களை பொய்யாக்கி உனது வழியிலிருந்து தடுக்கும் நிராகரிப்பாளர்களை நீ அழித்துவிடு. அவர்கள் மீது உனது தண்டனையை வேதனையை நீ இறக்குவாயாக. யா அல்லாஹ், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கும் நிராகரிப்பார்கள் நீ அழித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நீயே உண்மையான ரப்பாக இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, மதீனாவை நோக்கி திரும்புகின்ற போது நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகள், சுப்ஹானல்லாஹ், அதை நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். மிக அற்புதமான நிகழ்ச்சிகள், நமது ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய இப்படியான ஈமானுக்குரியவர்களாக சஹாபிய பெண்கள் இருந்தார்களா என்று நாம் மெய்சிலிருக்க வைக்கின்ற அளவுக்கு அற்புதமான நிகழ்வுகள். என் அருமை சகோதரர்களே, உண்மையில் இந்த வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய வரலாறு. அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாறு என்பது சுப்ஹானல்லாஹ் நமது ஈமானை அதிகரிக்க செய்கின்ற, அல்லாஹ்வின் தூதரின் மீதும் நபித்தோழர்களின் மீதும் அன்பையும் நேசத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வரலாறு. இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்வோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.